ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் தேவை என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தி உள்ளனர். திருச்சியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறியுள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இல்லை, நாங்கள் முழுமையாக வரவேற்கல. எங்களுக்கு நிரந்தர சட்டம் இருந்தால் தான் நாங்கள் ஒத்துக்குவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து அவசர சட்டம் வந்துச்சு, அது போன வேகமே தெரியல. அந்த அவசர சட்டம் எதுக்கு? எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நிரந்தரமான சட்டம் வேண்டும். என்றும் தடையில்லாத ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தர சட்டம் வந்தால் மட்டுமே நாங்கள் ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள் மாட்டை அடக்குவோம். இல்லையே அதற்கு தடையாக இருக்கின்ற அரசு அதிகாரிகளையும் அதற்கான அமைச்சர்களையும் அடக்குவோம். அந்த அடக்கம் அவர்களுக்கு உணரும் வரை எங்களது போராட்டம் ஒருபோதும் ஓயாது. எங்களுக்கு நிரந்தர சட்டம் ஜல்லிக்கட்டுக்கு வேணும், அது ஒரு முதல் கோரிக்கை. எங்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு நிவாரண நிதி கரெக்டான முறையில் போய் சேரணும். இப்போ வந்ததெல்லாம் எங்களுக்கு ஏற்றுக்க கொண்ட மாதிரி இல்லை. எங்களுக்கு அவங்களுக்கு நிறையா சேரணும். அதே மாதிரி காவேரி நீர் இணைப்பு திட்டம், அந்த நீர் திட்டத்தெல்லாம் எங்களுக்கு செய்யணும். நதிநீர் திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு முறையான முறையில் தமிழ்நாட்டுக்கு வந்தாகணும். இது எல்லாமே நிறைவேறினாதான் மாணவர்கள் எழுச்சி நிறுத்த முடியும். இல்லைனா இது மீண்டும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நேற்று கூட எங்களோட வருத்தத்தை வர்ண பகவானே பார்த்தாரு. நான் சூரியனை பார்த்து கேட்டேன், ஏன் இன்னைக்கு நேற்று எங்கே போனேன்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அது சொல்லிச்சு, இங்கே போராடிட்டு இருக்க தமிழச்சிங்களோட ரத்தத்தோட வெப்பம் பட்டு நானே சூடாயிட்டேன், அதனால தானம்மா நேற்று நான் வர்ண பகவானை அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ பார்த்துக்கோங்க எங்களோட போராட்டத்தை.